இலங்கையின் மலை முதுகுகளில் பனித்துளி நெய்த ஓவியமாக திகழும் சீதா எலிய பற்றிய காணொளி இது. நுவரேலியா நகரத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த சிற்றூர் குளிர்ந்த காலநிலை, பசுமை பரந்த நிலங்கள், வண்ணமயமான மலைத்தொடர்கள் ஆகியவற்றால் இயற்கையின் ஓர் அமைதியான அரங்காக விளங்குகிறது. இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதியில் அமைந்துள்ள சீதா எலியவை சுற்றிலும் விரிந்த தேயிலை தோட்டங்கள், மேகங்களை தொட்டு போகும் மலை சிகரங்கள், இடையிடையே ஓடும் நீரோடைகள், இவை அனைத்தும் சேர்ந்து இந்த இடத்தை ஒரு கவிதை போல உணரச் செய்கின்றன. இங்கு காலையில் மிதக்கும் பனி, மாலையில் இறங்கும் மென்மையான குளிர், இவை அனைத்தும் மனதை அமைதியாக்கும் இயற்கை இசைகளாகும். பசுமை நிரம்பிய தேயிலை தோட்டங்கள், அடர்ந்த காடுகள், மலர் செடிகள், சின்ன சின்ன ஆறுகள், குளிர்ந்த நீரோடைகள், பறவைகளின் இனிய குரல்கள், அருகிலேயே உள்ள வக்கல பொட்டானிக்கல் கார்டன் என வண்ணங்களின் திருவிழாவாக உள்ள சீதா எலியவன் இதயத்தில் உள்ள சீதா அம்மன் கோவில் சிறிதாக இருந்தாலும் இராமாயண கதையுடன் தொடர்பு படுத்தப்படுவதால் இந்தியா மற்றும் இலங்கையில் இருந்து பலரும் இங்கு வந்து தரிசிக்கின்றனர். கோயிலின் அருகே ஓடும் ஓடை, கற்களால் நிரம்பிய கரைகள், அமைதியான சூழல், இவை அனைத்தும் பக்தர்களுக்கு ஒரு தனித்துவமான அனுபவத்தை அளிக்கின்றன. இங்கு வந்தவுடன் இயற்கையும் நம்பிக்கையும் ஒன்றாக கலந்த ஒரு நிசப்தம் மனதை வருடுகிறது. இன்றைய சீதா எலிய இயற்கை நேசிகளுக்கான சொர்க்கம், ஆன்மீக புனித பயணிகளுக்கான புனித இடம், அமைதியை தேடும் மனங்களுக்கு ஒரு ஓய்வு தளம். மழை துளிகள் மெல்ல விழும் நேரத்தில் பனிமூடிய மலைகளை நோக்கி நிற்கும் போது இந்த இடம் ஒரு கனவுலகை போல தோன்றுகிறது. சீதா எலிய என்பது ஒரு சாதாரண கிராமம் போல இல்லை, இயற்கையின் மென்மையான கவிதை போன்று மனதை தழுவும் ஒரு அனுபவம். இங்கு வரலாறோ புராணமோ என்ற வாதங்களை தாண்டி அமைதியும் அழகும் மட்டும்தான் மனதில் நிலைத்து நிற்கிறது. இலங்கையின் மலைநாட்டு மடிகளில் சீதா எலிய என்னும் சிற்றூருக்கு ஒரு தனித்துவமான ஆன்மீக தழுவல் இருக்கிறது. இயற்கையின் நிசப்தத்தோடு கலந்த இந்த இடம் இந்திய இதிகாசமான இராமாயணத்துடன் ஆழமான தொடர்பை கொண்டதாக கருதப்படுகிறது. இராமாயண கதையின்படி மன்னன் ராவணன் அயோத்தியின் இளவரசி சீதாவை கடத்தி இலங்கைக்கு கொண்டு வந்த போது அவளை வைத்திருந்த இடமாக சீதா எலிய கருதப்படுகிறது. இங்குள்ள அடர்ந்த காடுகள், பனிமூட்டம் சூழ்ந்த மலைகள், ஓடும் சிற்றாறுகள், இவை அனைத்தும் சீதையின் துக்கத்தையும் வலிமையையும் எதிரொலிப்பது போல ஒரு மாய ஒளியை உருவாக்குகின்றன. இந்த பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவில் சீதையின் நினைவாக கட்டப்பட்டதாக நம்பப்படுவதுடன் கோயிலின் அருகே ஓடும் நீரோட்டத்தில் ஹனுமான் காலடி சுவடுகள் இருப்பதாக பக்தர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள். ஹனுமான் சீதாவை தேடி வந்தபோது இங்கு தங்கியதாகவும் கூறப்படுகிறது. இன்றும் சீதா எலிய வரலாறும் புராணமும் கலந்து நிற்கும் ஒரு தனித்துவம் வாய்ந்த இடமாகும். இயற்கையின் அழகில் மூழ்கி இதிகாச கதையின் ஒளிகளை உணர விரும்புபவர்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் என்பதில் இருவேறுபட்ட கருத்துக்கு இடமில்லை. சீதா எலியவை சுற்றியுள்ள கதை மிகவும் அழகான, உணர்ச்சி மிகுந்த கவிதையாகும். ஆனால் அதன் உண்மைத்தன்மை குறித்து பேசும் போது அதை வரலாறு என்று நேரடியாக உறுதிப்படுத்த முடியாதிருக்கிறது. இராமாயணம் என்பது ஒரு இதிகாசம். இதன் மூலம் தர்மம், நல்லொழுக்கம், மனித உறவுகள் போன்றவை கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. இதில் வரும் சீதா, ராமா, ராவணா போன்ற பாத்திரங்கள் சிலரால் வரலாற்று நபர்களாக நம்பப்படுகின்றனர். ஆனால்
அதற்கான தெளிவான தொல்பொருள் ஆதாரங்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை. சீதா எலிய பற்றியும் இதே நிலைதான். இது உண்மையில் அழகான இயற்கை சூழலுடன் உள்ள இடமாகும். ஆனால் இங்கு சீதை இருந்தார் என்று உறுதியாக நிரூபிக்கும் அறிவியல் ஆதாரங்கள் எதுவும் அகப்படவில்லை. இங்கு உள்ள சீதா அம்மன் கோவில் பாரம்பரிய நம்பிக்கைகளின் அடிப்படையில் உருவானவை. அதனால் இதை 2 கோணங்களில் பார்க்க முடிகிறது. ஆன்மீகம் அல்லது நம்பிக்கை கோணம். பலரும் இதை உண்மையான சம்பவமாக நம்பி பக்தியுடன் பார்க்கிறார்கள். ஆனால் அறிவியல் இதனை ஏற்றுக்கொள்வதில்லை. வரலாற்று கோணத்தின்படி இது ஒரு புராண கதை மட்டுமே. எந்த சம்பவங்களுக்கும் நேரடி ஆதாரம் இல்லாததால் வரலாறு என இதனை உறுதி செய்ய முடியாது இருக்கிறது. ராமாயண இதிகாசத்தின்படி ராவணன் சீதாவை கடத்தி செல்லும் போது புஷ்பக விமானம் என்ற வானூர்தியை பயன்படுத்தி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இந்த கதையின் அடிப்படையில் சீதா இந்தியாவில் இருந்து நேரடியாக இலங்கைக்கு வானில் கொண்டு செல்லப்பட்டார். அதனால் நிலப்பாதை, கடல் வழி போன்றவை குறிப்பிடப்படவில்லை. அறிவியல் மற்றும் வரலாற்று ஆய்வுகள் புஷ்பக விமானம் போன்ற விமானம் இருந்தது என்பதை மறுக்கிறது. இலங்கையில் குறிப்பாக சீதா எலிய பகுதியில் பழங்கால விமான நிலையம் அல்லது ஓடுபாதை இருந்ததற்கான தொல்பொருள் சான்றுகள் எதுவும் அகப்படவில்லை. சிலர் இலங்கையில் உள்ள உயரமான சமவெளிகளை பழைய விமான தரையிறங்கும் இடங்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவை அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை. இயற்கை நில அமைப்புகளை பின்னர் புராணத்துடன் இணைத்த விளக்கங்களாகவே பார்க்கப்படுகின்றன. இதை உண்மையான வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வருவதற்கு கடல் கடக்க வேண்டும். அந்த காலத்தில் விமான தொழில்நுட்பம் இருந்ததற்கான ஆதாரம் இல்லை. ஆகவே விமானத்தில் கடத்தல் என்பது கற்பனையாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சீதை விமானத்தில் வந்தார் என்பது நம்பிக்கையில் ஏற்கப்படுவது. ஆனால் அந்த விமானத்திற்கான தொழில்நுட்ப ஆதாரம் இல்லை. சீதா இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்த காலத்தில் ராவணன் தனது தலைநகரமான லங்கா நகரிலேயே இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நகரம் இன்று இலங்கையின் எந்த இடம் என்பதில் தெளிவான வரலாற்று தகவல்கள் இல்லை. இது இதிகாச விவரிப்பாகவே பார்க்கப்படுகிறது. சீதாவை அரண்மனையில் வைக்காமல் அசோகவனம் எனப்படும் தோட்ட பகுதியில் வைத்திருந்தார். அதாவது சீதா இருந்த இடமும் ராவணன் இருந்த அரண்மனையும் வெவ்வேறான பகுதிகளாக கருதப்படுகின்றன. கதையின்படி சீதா சுமார் 1 வருட காலம் அசோகவனத்தில் இருந்திருக்கிறார். இந்த காலத்தில் ராவணன் சீதையை அடிக்கடி வந்து சந்தித்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் எந்த விடயம் பற்றி பேசிக்கொண்டார்கள் அல்லது எவ்வளவு நேரம் பேசிக்கொண்டார்கள் என்ற விவரம் யாருக்கும் தெரியாது.